இருக்கு இல்லையா? இது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே நம்ம வேர்ல்வினோடய சேர்த்து கனெக்ட் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளோ ஒரு உயிரோ இந்த மாதிரி தன்னுடைய வடிவத்தை மாத்தி தான் வெளியே வர்றதுக்கு தேவையான ஆயத்தமாகி ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகி அதுக்கப்புறம் வெளியே வரும்போது அது அழகான வண்ணத்து பூச்சியா நமக்கு கிடைக்கும். ஸோ அதனுடைய வடிவம் தான் இங்க இருக்கு. இதையே வந்து நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா பிவிசியோட கம்பேர் பண்ணுங்க. பிவிசி மெட்டா பத்தி நான் ரொம்ப ஹைஃபைவா பேசணும், ரொம்ப பெருமைப்படுத்தி பேசணும், நீங்க எல்லாரும் பெருசா பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ் கிடையாது. எல்லாமே ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டியோட நீங்க தொடர்பு படுத்தி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரிய வரும். ஸோ ஆரம்பத்துல 2015 பிவி மின்ட், 2018 2015 பிவி மின்ட், 2018 போல்வினுடைய டிபி, 2022 பிவிசி மெட்டா டோக்கன், 2025க்கு மேல பிவிசி மெட்டா கிரிப்டோ கரன்சி. ஓகேங்களா? டோக்கன் கரன்சியா உருவாக போகுது. ஸோ அப்படிப்பட்ட இடத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். ஒரு 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 கரன்சியா உருவாகிறது வந்து இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு உருவாக்கிடலாம். ஆனா இதை ப்ராசஸ் பண்ணி இந்த இந்த காம்படிஷன் உலகத்துல ஒரு பெரிய கம்யூனிட்டி, பெரிய மக்கள் கூட்டத்தை கொண்டு வந்து அந்த மக்கள் சக்தியை வச்சு ஒரு பிசினஸ்க்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் போட முடியும் அப்படிங்கிறதுக்காக 2015லயே ஒரு விதையை போட்டு 2015 இருந்து 2022 வரையும் 7 வருஷம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்டாம்பூச்சி மாதிரி தன்னை வந்து என்ன பண்ணிருக்குன்னா மெருகேத்தி உருமாத்தி ஒரு கரன்சியா வந்து வரப்போகுது. இப்ப டோக்கனா இருக்குது. ஓகேங்களா? இப்போ லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் சேஞ்சிங் ப்ராசஸ் வரப்போகுது, சேஞ்ச் ஆகி வரப்போகுது. அப்படி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இதுல கிடைக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் வந்து டெஃபினட்டா நீங்க தோல்வியில் நம்பினதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய புண்ணியமாவும் பெரிய பாகியமாவும் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த வகையில இந்த மாற்றத்தை இந்த பட்டாம்பூச்சி தன்னுடைய வடிவத்தை மாத்ததுனால எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை நம்ம மக்கள் முன்னாடியும் நமக்கிட்டையும் காமிக்குதோ அதே போல இந்த பர்பஸ்க்காக நம்ம உருமாறி இருக்கோம் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த பட்டாம்பூச்சி வர வரையும் பாத்தீங்கன்னா உருவம் மட்டும்தான் மாறி இருக்குமே தவிர உயிர் ஒண்ணுதான். அந்த உயிர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட உருவத்தை பரிணாமத்தின் அடுத்த அம்சமா கொண்டு வந்து ஒரு பட்டர்ஃபிளையா ஒரு பட்டாம்பூச்சியா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிக்குது. ஸோ அதே தான் நம்மளுடைய பிவிசி மெட்டா கிரிப்டோ கரன்சியா வரக்கூடிய ஃபியூச்சர் கரன்சியா வரக்கூடிய இப்போ மெட்டா டோக்கனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட் செட் பண்ணிக்கங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்றைய உலகத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு, நிறைய செலவு பண்ண வேண்டி இருக்கு, நிறைய எஃபர்ட், ரிஸ்க், கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஆனா எளிமையா பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப்பு, அப்படி இல்லைன்னா ஒரு போனு, உங்களுடைய வைஃபை, அப்படி இல்லை இன்டர்நெட், இது இருந்துச்சுன்னா அன்லிமிட்டடா பணம் சம்பாதிக்க முடியும். இதே பணத்தை தான் நம்ம தாத்தா காலத்துல நம்ம மூதாதையர்கள் காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்க, நம்ம அப்பா காலத்திலயும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்க. அதே பணம் தான் இப்போ நம்ம காலத்துல எப்படி இருக்கு, நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்மளுடைய குழந்தை வளர்ச்சி காலத்துல இந்த பணத்தை வந்து எளிமையா சம்பாதிக்கிறது எவ்வளவு வழி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஒரு 20 வருஷம் முன்னாடி நீங்க போய் பாருங்களேன், செல்போன் மூலியமா ஒரு வேலையை செஞ்சு உங்களால பணம் சம்பாதிக்க முடியுமான சாத்தியமே இல்லைம்மாங்க. ஆனா இன்னைக்கு செல்போன் மூலியமா உட்கார்ந்த இடத்துல இருந்தா இப்ப நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஆன்லைனுக்கு மட்டுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பிசினஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோசியல் மீடியாவை பயன்படுத்தி உட்கார்ந்த இடத்துல உலகம் முழுசு சம்பாதிக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அமேசான் அப்படிங்கிற ஒரு காமர்ஸ் வெப்சைட்டு வெறும் புரோக்கர் ஒர்க்கை மட்டுமே பிளான் பண்ணி இன்னைக்கு உலகத்தினுடைய நம்பர் 2வது பணக்கார இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இது எல்லாமே எடுத்து பாருங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்ன தேவை அப்படின்னா மக்கள் பயன்படுத்தக்கூடிய இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான டூல். ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த காலத்துக்குள்ள வந்துட்டீங்க. இந்த காலத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த காலத்துல நடக்கக்கூடிய மாற்றங்களை ஏத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை தயார்படுத்திக்கணும். இல்ல நான் பழைய மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா புது மாதிரி உங்களால மாற முடியாது. ஸோ எளிமையா பணம் சம்பாதிப்பதற்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. அதை சரியான வழியை கண்டுபிடிச்சி ஏமாற்றம் இல்லாத ஒரு பிசினஸ்ல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம லீடர்ஸ் வேற இடத்துல ஷேர் பண்ணியிருந்த ஒரு போஸ்ட் தான். இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம மக்களுடைய இன்றைய சூழலை மட்டுமே வச்சு நீங்க ஒரு பிசினஸ் எடை போடுறீங்க, அது தப்பு. ஒரு மாம்பழத்தை வந்து மாம்பழத்தை நீங்க சாப்பிடணும் அப்படின்னா அது விதைக்கக்கூடிய அந்த விதை யாரு போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவங்க அன்னைக்கு விதைச்சதுடைய விளைவு தான் இன்னைக்கு மாமரங்கள் வந்து நிக்குது. இன்னைக்கு நம்ம மாம்பழத்தை பறிச்சு நல்லா சாப்பிட்டு டேஸ்ட் ஃபீல் பண்றோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிற இந்த கிரிப்டோ டோக்கன் உங்க கைக்கு வரதுக்கு முன்னாடி இவங்க என்ன வேலையை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு செஷனே பாத்தீங்கன்னா பிவிசி மெட்டாவுடைய ஸ்பெஷல்ஸ், சீடு ஃபண்டிங், டோக்கன் ஃபார்மிங் பத்தின விஷயங்கள், இன்னும் சில பிவிசி பத்தின விஷயங்கள் தான். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பியூர் பிளாக் செயின், பியூர் கிரிப்டோ கரன்சி, பியூர் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், இது எல்லாத்த பத்தியும் நம்ம ரெகுலரா ஒன் பை ஒன்னா நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். ஸோ இங்க பிவிசி மெட்டாக்குள்ள இருக்கிறதுனால
பேசிக் வந்து நம்ம இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஓகேங்களா? 2015ல இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு பிவி மின்ட் பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2018ல நிறைய பேருக்கு தெரியும். 2015ல பிவி மின்ட் அப்படிங்கிற ஒரு மாடல் கிரிப்டோ கரன்சியை வந்து உருவாக்கி அதுக்கு அடிப்படை விலையை வந்து பார்த்தீங்கன்னா $1 ஃபிக்ஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பணம் சார்ந்த சமூக மக்களை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா டோக்கனை வாங்க வச்சாங்க. காயின்ஸை உருவாக்கி டோக்கனை வாங்க வச்சாங்க. அது வந்து 2018 வரையும் கொண்டு போனாங்க. 2018 ஸ்டார்டிங், 17 எண்டு 12 ஸ்டார்டிங் வரையும் கொண்டு போயிட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா $1 ஒரு பிவி மின்ட்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 2018ல $192 வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் சில லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை கேஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கிட்ட நாங்கள் வந்து போய் ஒரு டைம் நாங்கள் போல்வின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் அவங்களெல்லாம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணி பேசி அதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் நம்ம முடிவு பண்ணோம். ஸோ இங்கே நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா 2015ல ஒரு டெஸ்டிங்காக ஒரு கரன்சியை, ஒரு குழு சார்ந்த ஒரு கரன்சியை உருவாக்குனாங்க. அது வந்து $1 வச்சாங்க. ஒரு குழுவை மட்டும் உருவாக்கி அவங்கள மட்டும் பை பண்ண வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் அவங்க அந்த டிராவல் பண்ணாங்க. 3 வருஷத்துல $192 வரையும் பார்த்தீங்கன்னா அந்த மின்ட் வந்து போச்சு. அப்போ உங்க கையில ஒரு மின்ட் அப்படிங்கிற ஒரு கரன்சி இருந்துச்சுன்னா $198 வந்து $192 உங்க கைக்கு கிடைக்கும். ஸோ இதை அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்போ ஃபியூச்சர்ல அப்பெல்லாம் பிட்காயின் வந்து வளர்ந்த ஸ்டேஜ். அப்போ வந்து நம்ம சிஸ்டம் என்ன பண்ணாங்கன்னா ஓகே நல்ல விஷயங்கள் தான். இப்போ நம்ம அந்த பிவி மின்ட்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனா ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத அவங்க பிளான் பண்ணி அவங்க ஒர்க் அவுட் பண்ணி அவங்க செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது வந்து சின்ன குழு வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா பரந்த உலகம் இன்னைக்கு 2016, 17க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப மாறிடுச்சு. யங் ஜெனரேஷன் வந்து நிறைய உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பொருளாதார மாற்றமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவ்வளவு பெரிய காம்படிஷன் வேர்ல்டுல நம்ம ஒரு கரன்சியை வந்து ஸ்டேபிளா கொண்டு போகணும் அப்படின்னா இதுக்கு மக்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 2018 ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா போல்வின் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை உருவாக்குனாங்க. ஃபாஸ்ட் ட்ராக் டீம் பர்ஃபார்மன்ஸ், அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா போல் அப்படிங்கிற ரேங்குக்கு ஒரு 30 டிபி கொடுத்து ஆக்டிவேட் பண்ணும் அப்படிம்பாங்க. இந்த 30 டிபியுமே என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பிரிஞ்சிடும். ஃபாஸ்ட் ட்ராக், டீம் பர்ஃபார்மன்ஸ், ஆட்டோபுல், இது பேர்ல் ரேங்க் மட்டும்தான். கோரல், ஓனிக்ஸ், குவாட்ஸ், அமிதிஸ், ஸ்ட்ரோபஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க உள்ள கொண்டு போக அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மின்ட்டை திரும்பி கையில் எடுத்தாங்க. அந்த மின்ட்டை கையில் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா நீங்க கோரல் அப்படிங்கிற ரேங்க், ஓனிக்ஸ் அப்படிங்கிற ரேங்க், குவாட்ஸ் அப்படிங்கிற ரேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிபியை வந்து உங்க லெவலுக்காக அப்கிரேட் பண்ணுவீங்க. கோரல் ரேங்க்ல இருந்து ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ் வராது, ரெண்டா பிரியும். ஒன்னு ஃபாஸ்ட் ட்ராக், ஒன்னு ஆட்டோபுல் வருமானம் பிரியும். ஃபாஸ்ட் ட்ராக் இன்ஸ்டன்டா கிடைச்சிரும். ஆட்டோபுல் வருமானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மின்ட் கரன்சியை வந்து அவங்க ரெடி பண்ணி அந்த மின்ட் கரன்சிக்குள்ள உங்களுடைய ஃபாஸ்ட் ட்ராக் போக மீதி ஆட்டோபுலுக்காக வருமானத்தை என்ன பண்ணாங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. இப்ப நீங்க எப்படி சீட் ஃபண்டிங், டோக்கன் ஃபார்மிங்ல 5 லட்சம், 10 லட்சம், 50,000, 1 லட்சம் நீங்க பிளான் பண்றீங்களோ அந்த மாதிரி உங்களோட ஐடி நம்பர்ல அவங்க என்ன பண்ணுவோம்னா நீங்க ஃபாஸ்ட் ட்ராக் பண்ண மீன்ஸ் நீங்க லெவல் அப்கிரேட் பண்ண ஃபாஸ்ட் ட்ராக் போக மீதியை வந்து அவங்க என்ன பண்ணுவான்னு பார்த்தா மின்ட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அந்த மின்ட்டுக்குள்ள கொண்டு வந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2018ல $1 திருப்பி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பிவி மின்ட்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் போல்வில இருந்த லீடர்ஸ்க்கு தெரியும். $1 நீங்க பிவி மின்ட் வாங்கியிருப்பீங்க. அது வந்து 2019, 20 அந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா $97 வந்துச்சு. ஒரு 1 ஹவர்ல 87 வந்து சஸ்டைன் இருந்துச்சு. $87 வந்து பாத்தீங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு தர வேண்டிய ஆட்டோபுல் வருமானத்துக்காக அந்த $87 வச்சு பாத்தீங்கன்னா அவங்க பிசினஸ் ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு எடுத்து தர மாதிரி. இது ரொம்ப ராங் ப்ராசஸ். இப்ப நமக்கு அதுக்கான நேரம் இல்லை. நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வந்து எதையும் ஜம்பாய் போகல. ஆரம்ப காலத்துல இருந்து இந்த அடிப்படையில தான் அவங்க உருவாகி இருக்காங்க அப்படிங்கறத நான் அவங்க கிட்ட சொல்ல வரேன். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2020ல அதை ஃப்ரீஸ் பண்ணி அதை திரும்பவும் டிபியா கன்வெர்ட் பண்ணி திரும்ப மார்க்கெட்டிங் பிளான்ல எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சாங்க. ஒரு டைமிங்ல 2022ல நம்ம பியூர் கிரிப்டோ டோக்கனா லான்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போல்வினுடைய இன்கம் பிளான சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக மணி ரொட்டேஷன் ஆக்டுக்குள்ள இது வந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு சிக்கல் வரும், மக்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா 2023ல லான்ச் ஆக வேண்டிய பிவிசி மெட்டா டோக்கன் 2022லயே சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா உருவாக வேண்டிய ஒரு காரணம். அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா $1 உருவான அந்த பிவிசி மெட்டா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.67 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா
அவங்க பிவி மின்ட் பேர்ல்வின் ரெண்டையும் உருவாக்குனதே மிகப்பெரிய கம்யூனிட்டி வரணுங்கிறதுக்காக தான். ஆனா நம்மள நிறைய பேர் என்ன பண்ணிட்டோம்னு பாத்தீங்க அப்படின்னா, பேர்ல்வின்ல ஏற்பட்ட சில அதிருப்தி காரணமா பிவிசி மெட்டா மேல ஒரு நம்பகத்தன்மையை இழந்துட்டோம். அந்த ஒரு பாயிண்ட மட்டும் நம்ம கேட்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்நேரம் பிவிசி மெட்டா ரேஞ்ச் வந்து வேற லெவல்ல இருந்திருக்கும். 85 லட்சம் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே அக்கௌண்ட் மல்டிபிள் அக்கௌண்ட் அதெல்லாம் கவலையே கிடையாது. மொத்தம் 85 லட்சம் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸுக்கும் 200% ஆட்டோபோல் செட்டில்மெண்ட் பண்ண ஒரு சிஸ்டம். 85 லட்சம் பேர்ல ஒரு வீட்டுக்கு 4 என்ட்ரி போட்டிருந்தா கூட அதை 4ஆ டிவைட் பண்ணா 20 லட்சம் பேர் உள்ள வர வேண்டிய ஒரு காலகட்டத்துல பிவிசி மெட்டா ஸ்டார்ட் அப் இருந்துச்சு. பட் 20 லட்சம் பேர் உள்ள வரல. வெறும் 20,000 பேர் தான் அப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. 20 லட்சம் பேர் உள்ள வந்து சீட் ஃபண்டிங் பண்ணி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் பிவிசி மெட்டானுடைய வளர்ச்சி எவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. 2 லட்சம் பேர் தான் உள்ள இருக்காங்க. இன்னும் ஒரு சைபர் கூட்டுருக்காங்க. 20 லட்சம் பேர் உள்ள இருந்தா 20 லட்சம் பேர்ல ஒரு 5 லட்சம் பேர் டெய்லி டிரான்சாக்சன் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிவிசி மெட்டா டோக்கனுடைய வளர்ச்சி எப்படி போயிருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். இந்த இடத்துல ஆஸ் ஏ பேர்ல்வின் மெம்பர் ஆகிய லீடர்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேர்ல்வின் இருந்த அதிருப்தி காரணமா திரும்ப யாரு போய் பணம் போட சொல்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நம்ம என்ன பண்றோம், நம்ம நியூட்ரல் பண்ணிட்டோம். அதனுடைய தாக்கம் தான் இப்ப இருக்கு. இதையும் சிஸ்டம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆல்டர் பண்ணி நம்ம கிட்ட கொண்டு வந்து ஒரு சேஃபான ஜோனை நம்ம டிராவல் பண்ண வைக்கிறது இந்த பிளானை கொண்டு வந்துருக்காங்க. ஸோ நம்ம பிவிசி மெட்டா பேர்ல்வின்ல இருந்த பிறந்து இப்ப வரையும் பாத்தீங்க அப்படின்னா கிரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிற கேட்டகரியில தான் இயங்குது. அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு முறை, ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு பாதை. அந்த இடத்துல நாங்க போகிறதுனால கிரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இது நம்ம உங்களுக்கு பேர்ல்வின்லயே கிரௌட் ஃபண்டிங்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு செயலை செய்வதற்கு, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பொருளை சக்சஸ் பண்ண வைக்கிறதுக்கு, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிசினஸை சக்சஸ் பண்ண வைக்கிறதுக்கு கூட்டமா சேர்ந்து தன்னால் முடிஞ்ச பணத்தை ஒரு பங்கு தொகையா கொடுத்து அந்த பிசினஸையோ இல்ல அந்த செயலையோ இல்ல அந்த பொருளையோ சக்சஸ் பண்ண வச்சு அதனால அடையக்கூடிய மிகப்பெரிய பலனை யாரெல்லாம் பணம் கொடுத்து உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கு மறு உதவியா திருப்பி செய்யறதுக்கு பேர் தான் கிரௌட் ஃபண்டிங். இன்னைக்கு இந்திய அரசாங்கமாகட்டும், தமிழ்நாடு அரசாங்கமாகட்டும், எல்ஐசி ஆகட்டும், நம்மளுடைய வரி விதிப்பு விஷயங்களாகட்டும், நம்மளுடைய ஊர் பண்டிகை ஆகட்டும், நம்மளுடைய மொய் விருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா கிரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிற அடிப்படையில தான் இயங்குது. அந்த அடிப்படையில தான் கிரிப்டோ கரன்சி ப்ராசஸும் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அதுல குறிப்பா பிவிசி மெட்டா ஆரம்ப காலத்துல இருந்து கிரௌட் ஃபண்டிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பேர்ல்வின், பிவி மின்ட், பிவிசி மெட்டா அப்படிங்கிற அடிப்படையிலும் இயங்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இதனுடைய உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய பேர் பிவிசி மெட்டாவை மாற்று கண்ணோட்டத்துல நீங்க யோசனை பண்றீங்க, மாற்று கண்ணோட்டத்துல நீங்க பாக்குறீங்க. கண்டிப்பா அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் குறைவா தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்க பிவிசி மெட்டா டாட் ஐஓ அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது என்ன போட்டிருக்கு பாருங்க, த ஸ்மார்ட் டோக்கன் பவர்டு பை பீப்புள் ஃபார் த பீப்புள், லெட்ஸ் பிரைட்டன் த ஃபியூச்சர் வித் பிவிசி மெட்டா அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. த ஸ்மார்ட் டோக்கன் பவர்டு பை பீப்புள் ஃபார் த பீப்புள். பேர்ல்வின்ல என்ன பண்ணுச்சுங்க, ஒரு பேர்ல் மெம்பர் ஒரு கோரல் மெம்பர் உருவாக்குறாரு. ஒரு கோரல் மெம்பர் சம்பாதிச்ச வருமானத்தை எடுத்து ஒரு ஓனிக்ஸ் மெம்பர் உருவாக்குறாரு. கோர்ஸ் மெம்பர், அதாவது ஒரு நபர் வளர்ந்து வர வர அவங்க என்ன பண்றாங்க, அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குறாங்க. மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பாயிண்ட் நிறைய பேர் மிஸ் பண்ணங்காட்டிங்கன்னா பிவிசி மெட்டா விற்க முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, நிறைய பேருக்கு வருத்தங்கள் வருது. அதே போல அவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, என்னுடைய பிளாட்ஃபார்ம்ல இப்ப வரையும் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னங்க, பை பிவிசி மெட்டாவை வாங்க முடியும், ஹோல்டு பண்ண முடியும், ஸ்டாக்கிங் பண்ண முடியும். ஹோல்டு மீன்ஸ் எங்குங்க, கனெக்டட் வாலெட்ல நீங்க பிவிசி மெட்டாவை ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஒரு 10,000 பிவிசி மெட்டாவோ 1,00,000 பிவிசி மெட்டாவோ நீங்க வச்சிருக்கலாம், விளையாடுறப்போ நீங்க விற்கலாம். ஹோல்டிங் அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸ்டாக்கிங் அப்படின்னு என்னங்க, சீடு ஃபண்டிங்ல நீங்க போட்டிருக்கக்கூடிய அந்த பணத்துக்கு கிடைக்கக்கூடிய பிவிசி மெட்டா 0.25 ரிலீஸ் ஆக போது. நாளைக்கு டோக்கன் ஸ்டாக்கிங் அப்படிங்கிற விஷயமும் மிக குறுகிய காலத்துல உங்களுக்கு வந்து சேர போகுது. இதையும் நம்ம கொடுக்க முடியும்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க, ஃபார்மிங் போட்டிருக்காங்க. என்னோட பிவிசி மெட்டா டோக்கன் சைட்டுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த நாளையும் இப்ப நான் பண்ண போறேன். அடுத்தது நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத இதுல நான் மார்க் பண்ணி கொடுக்க போறேன். அது வரையும் இந்த ப்ராசஸ் தான் இங்க இருக்குங்கிறத அவங்க முதல் பேஜ்ல முதல் ஸ்லைட்லயே நம்ம தெளிவா சொல்லிட்டாங்க. நம்ம அதை விட்டுட்டு எப்ப பை பண்ண முடியும், எப்ப செல் பண்ண முடியும், எப்ப சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு வரும், இந்த மாதிரி எல்லா கேள்விகளையுமே நம்ம கேட்க வேண்டாம். என்ன காரணம்னா இப்படித்தான் நான் உருவாக்க போறேன், அது வரும் பொழுது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்களே சொல்லி இந்த நாளின் அடிப்படையில இப்ப நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். ஒண்ணு பை பண்றது, ரெண்டாவது ஹோல்டிங் பண்றது, மூணாவது ஸ்டாக்கிங் பண்றது, நாலாவது ஃபார்மிங் பண்றது. இந்த நாளும் அடிப்படையா இருக்குங்கிற விஷயத்த அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ நீங்க இந்த பாயிண்ட நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இதை நீங்க மக்கள்கிட்ட எஜுகேட் பண்ணணும்.
எடுத்த உடனே நாளைக்கு 10 லட்சம் போடுங்க, நாளைக்கு 20 லட்சம் வந்துடும், உடனே எக்ஸ்சேஞ்சில் போய் செல் பண்ணிக்கலாம், அப்போ வந்துடும். அந்த மாதிரி ராங் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம். இது என்ன சொல்லியிருக்காங்களோ சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு பிசினஸ் புரிஞ்சிடும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் திரும்ப உங்களுக்கு நான் ரீகால் பண்றேன். ஓகேங்களா? பிவிசி மெட்டா இது வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டிருந்தாரு, நல்ல வேல்யூவா இருந்தாலும் நம்ம எடுத்து நம்ம உங்களுக்கு ஷோ பண்றோம். பிவிசி மெட்டானோட 1 இயர் ஹிஸ்டரியில பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, சிடி ஃபண்டிங் கொண்டு வந்தாங்க, டோக்கன் ஃபார்மிங் கொண்டு வந்தாங்க, டிபிஏ டோக்கன் ஃபார்மிங்ல கொண்டு வந்தாங்க, 200% செட்டில்மெண்ட் கொண்டு வந்தாங்க, டிபி டு பிவிசி மெட்டாவை சீட் வேல்யூவை மாத்துறதுக்கு டபுள் டிஜிட் கொண்டு போறதுக்கு ஒரு பிளான் பண்ணாங்க, பேன்கேக் ஸ்வாப் லிஸ்டிங் பண்ணாங்க, கேமிங் போர்ட்டலுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, காயின் மார்க்கெட் கேப்ல கொண்டு வந்திருக்காங்க, ட்ரஸ்ட் வாலெட் அண்ட் யூனிஸ்வாப் அண்ட் பிட்கெட் வாலெட் பிளஸ் மெட்டாமாஸ்க் வாலெட் அண்ட் சேஃப்வால் வாலெட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் ஆயிருக்கு. நிறைய டீசென்ட்ல எக்ஸ்சேஞ்சில் வந்து கொண்டு வந்திருக்காங்க, நிறைய டெஃபி வாலெட்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க இது அப்படியே நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. பிவிசி மெட்டால மாற்றம் இல்லைன்னு நீங்க கேட்குறீங்க இல்லையா, அந்த பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு காலத்துல ஒரு கரன்சியா உருவாகிறதுக்கு தன்னை தானே தனக்கு தேவையான விஷயங்களை ஒன் பை ஒன்னா கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாம் நான் சொன்னாலும் உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும், எப்ப பிவிசி மெட்டா $100 தாண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக லேட்டா தான் வரும், ஆனால் கண்டிப்பா வரும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி ப்ரொஃபைல், பிவிசியுடைய கம்பெனி ப்ரொஃபைலுடைய பேக்ரவுண்ட், இதெல்லாம் நீங்க எங்க தேர்னாலும் கிடைக்காது. இந்த டேட்டாஸ் நம்ம எதை நோக்கி போக போறோம், எதுக்குள்ள நம்ம டேட்டா பேஸை கொண்டு வர போறோம், நம்ம எதை நோக்கி நகர போறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செஷன்ல கண்டிப்பா கிடைக்கும். வாட் செக்டார்ஸ் அண்ட் மார்க்கெட் செக்மெண்ட்ஸ் டெஸ் பிவிசி மெட்டா ஆப்ரேட்டிங் அப்படிங்கிற மாதிரி, அதாவது எந்த செக்டாருக்குள்ள நம்ம பிவிசி மெட்டா ரன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிவிசி மெட்டா சர்வ்ஸ் இன் தி B2C ஸ்பேஸ் இன் த ஹைடெக்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. B2Cனா என்னங்க, பிசினஸ் டு கன்சியூமர். அதாவது இ காமர்ஸ் கேட்டகரியில நிறைய விஷயங்கள் இருக்கு. பிசினஸ் டு பிசினஸ் இருக்கு, பிசினஸ் டு கன்சியூமர் இருக்கு, C2C இருக்கு, B2A இருக்கு, அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா B2Cனா பிசினஸ் டு கன்சியூமர். பிசினஸ் டு கன்சியூமர் என்னங்க, இப்ப அமேசான் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் டு கன்சியூமர். ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர் தன்னுடைய அமேசான் பிளாட்ஃபார்ம் மூலியமா ஒரு கஸ்டமருக்கு நம்ம கிட்ட உள்ள ஒரு பொருளை கொண்டு போய் சேர்த்துவார். ஓகேங்களா? இப்போ பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கஸ்டமர்கிட்ட ஒரு பொருளை கொண்டு போய் சேர்த்த போறாங்க. நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம்னா பிவிசி மெட்டா இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வர போறோம். அப்ப நிறைய பிசினஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பெரிய பிசினஸ் பீப்புளா பார்க்க போறது கிடையாது. நம்ம கம்யூனிட்டில இருக்கக்கூடிய மக்கள், ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய மக்கள் தாங்கிட்ட உள்ள பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி கஸ்டமருக்கு பொருளை கொடுத்து அந்த கஸ்டமர்கிட்ட உள்ள பொருளை அவங்க வாங்குறதுக்கு பிவிசி மெட்டாவை யூஸ் பண்ண போறாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணும் பொழுது உங்க கையில உள்ள பிவிசி மெட்டா பரவலாக்கப்பட்ட பிவிசி மெட்டாவை மாறும். நிறைய பேருக்கு போகும் பொழுது கரன்சி வந்து நிறைய பேர்கிட்ட பயன்பாட்டுக்குள்ள போகும் பொழுது அதோட தேவையும் அதனுடைய எப்படி சொல்றது ஈர்ப்பு தன்மையும் அதிகமாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரேட்டு கூடும். இதை நோக்கி தான் நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க, கம்பெனி ப்ரொஃபைல் என்ன சொல்லியிருக்காங்க, B2C ஸ்பேஸ் இந்த ஹைடெக் கேட்டகரிக்குள்ளேயும் ஃபின்டெக் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளேயும் பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் லான்ச் பண்ண போறோம். ஃபின்டெக் அப்படிங்கிறது டெக்னாலஜி. ஓகேங்களா? B2C ஹைடெக் டெக்னாலஜிக்குள்ள கொண்டு போறோம், ஃபின்டெக் டெக்னாலஜிக்குள்ள கொண்டு போறோம், பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ள நம்ம பிவிசி மெட்டா ப்ராசஸ் ஆக போகுது. நம்ம பிவிசி மெட்டானுடைய அடிப்படை, அந்த அடி வேர்னு சொல்லும் பாத்தீங்களா, இந்த ப்ராசஸ்க்குள்ள நம்ம மூவ் ஆக போறோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெளிவா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு, சீடு ஃபண்டிங்கும் டோக்கன் ஃபார்மிங்கும் நார்மலான வித்தியாசம் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. நீங்க இந்த பாயிண்ட் நிறைய புரிஞ்சுக்கணும். சீடு ஃபண்டிங் அப்படிங்கிறது உங்களால பிவிசி மெட்டாவை வச்சு பண்ணவே முடியாது. சீடு ஃபண்டிங் நீங்க பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல BUSD இருந்துச்சு, இப்ப USDT வந்திருக்கு. இப்போ ஒரு 50 USDTயோ இல்ல ஒரு 50 பிவிசி மெட்டாவை USDTயாவை மாத்தி அந்த USDT உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்க, சீடு ஃபண்டிங் பண்ண முடியும். அந்த சீடு ஃபண்டிங் அப்படிங்கிறது தான் பிவிசி மெட்டனுடைய உயிர். அந்த சீடு ஃபண்டிங்குள்ள நம்ம பிவிசி மெட்டா ஆரம்பத்துல ஏன் 50 USD கொடுத்து எல்லாம் சீடு ஃபண்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு கரன்சி உருவாக்கியாச்சு. அந்த கரன்சிக்கு உயிரும் மதிப்பும் விலையும் வேணும் இல்லையா? அந்த விலைக்கு கொண்டு போய் ஒரு சந்தையில ஒரு பிவிசி மெட்டாவை வாங்குறதுனா நம்ம பணம் கொடுத்து வாங்கிடுவோம். நாளைக்கு வாங்கின நபர் விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு பணம் தரணும் பாத்தீங்களா, அந்த பணம் எங்கிருந்து வரும் அப்படின்னா இந்த சீடு ஃபண்டிங்ல இருந்து வரும். அப்படிங்கிறதுக்காக தான் பிவிசி மெட்டனுடைய ஆணிவேரான சீடு ஃபண்டிங் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பிவிசி மெட்டாவை நான் ஏத்துக்கல, ஸ்டேபிள் கரன்சியை நான் ஏத்துக்கிறேன், ஸ்டேபிள் கரன்சி நீங்க கொடுத்து நீங்க விதை பார்ட்னரா வாங்க அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்க சீடு ஃபண்டிங் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைன்னா USDT இப்ப தேவை. ஸ்டார்ட் பண்ண புதுசுல பினான்ஸோட BUSD இருந்தா போதும்.
அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போல சீடு ஃபண்டிங்குள்ள நீங்க எவ்வளவு பணம் கொடுத்து பிவிசி மெட்டாவை சீட் ஃபண்டிங்க ஸ்டாக் பண்றீங்களோ அது 0.25% ரிலீஸ் ஆகும். அடுத்தது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் மூலியமா வருது 0.125% ரிலீஸ் ஆகும். நீங்க கொடுத்தது உங்களுக்கு 800 நாள்ல கிடைச்சிடும், 400 நாள்ல கிடைச்சிடும், 600 நாள்ல கிடைச்சிடும். இதுவே டோக்கன் ஃபார்மிங்ல நீங்க யூஎஸ்டிடி எத்தனை யூஎஸ்டிடி வச்சிருந்தாலும் உங்களால டோக்கன் ஃபார்மிங் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் டோக்கன் ஃபார்மிங் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட உள்ள பணத்தை உங்க கூட்டம் மக்களுக்காக மக்களால் உருவாக்கக்கூடிய ஸ்மார்ட் டோக்கன் இருக்கு இல்லையா, உங்க அப்ளைன் லீடர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச லீடர்ஸ் அந்த பணத்தை கொடுத்துட்டு அவங்க நிலத்துல விதையை விதைச்சிருப்பாங்க, அதன் மூலியமா விளைஞ்ச அந்த நெல்லை வாங்கி நீங்க உங்க நிலத்துல விதைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த யூஎஸ்டியை வச்சு ஸ்வாப் பண்ணி பிவிசி மெட்டா வாங்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்க டோக்கன் ஃபார்மிங்குள்ள போகும் பொழுது உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா பிவிசி மெட்டா தேவைப்படும். ஆனா சீடு ஃபண்டிங்ல போறப்ப உங்களுக்கு பிவிசி மெட்டா தேவையில்லை, யூஎஸ்டிடி இருந்தா போதும். அது வந்து உயிர் நாடி அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்காங்க. அந்த விதைய நீங்க வாங்குறதுக்கு பணம் கொடுத்துதான் வாங்கணும். பணம் கொடுத்து வாங்கணும், அந்த விதை கிடைச்சிடும். அந்த விதை உங்களுக்கு உருவாகி கொஞ்சம் கொஞ்சமா ரெடியும் ஆகி வெளியே வரும் பொழுது அதை எடுத்துட்டு போய் டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு நிலத்துல விதைச்சிங்கன்னா அந்த விதை நிறைய விதையே கிடைக்கும். அந்த நிறைய விதையே கிடைக்கிறதுல 15% பணம், அது மட்டும்தான் பணம், அது மட்டும்தான் சிஸ்டத்தால் உருவாக்கப்படக்கூடிய பணம். அந்த பணத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி எடுத்து போய் உங்க முதல் நெல் சொல்லும் போதியில விதை நெல் அதில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அது மட்டும்தான் பணம். மீதி 85% பாத்தீங்க அப்படின்னா உங்க டீம் மூலியமா உங்க சந்தையில விளைஞ்ச காய்கறிய உங்க மக்களுக்கு உங்க தெரிஞ்ச மக்களுக்கு நீங்க வித்து காசா மாத்திக்கங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விதையை விதைக்கிறீங்க, அந்த விதை உங்க கைக்கு கிடைக்குது, அதை கொண்டு போய் விதைக்கிறீங்க, அதுல நிறைய விதை கிடைக்குது, அதுல 15% மட்டும்தான் பணம் அப்படிங்கிற மதிப்பு. அந்த 15% கொண்டு போய் சீடு பண்ணி திருப்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவேன். அந்த 15% தான் பணமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி யூஎஸ்டிடி வந்து போட்டு சீட் பண்ணி பண்றீங்களோ நீங்க எவ்வளவு லட்சம் ரூபாய் போட்டாலும் சரி உங்களுக்கு டெய்லி வரக்கூடிய இன்கம்ல 15% தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம். அந்த பணத்தை அவங்க என்ன பண்றாங்க உங்க பேர்லயே ரீஸ்டாக்கிங் அப்படிங்கிற கேட்டகரியில உங்க அசட்ல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அதுக்கு பணம் கிடைச்சிடும். அந்த பணம் லிக்விடிட்டிக்குள்ள போய் சேர்ந்துடும். அந்த லிக்விடிட்டிக்குள்ள போன பணம் உங்க பிவிசி மெட்டாக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் நான் சொல்ல வரேன்னா டோக்கன் ஃபார்மிங்ல நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் உள்ள போட்டா 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ராங் கமிட்மெண்ட்டை நீங்க கொடுக்குறீங்க. 10 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க பிவிசி மெட்டாவை வாங்குவீங்க. அந்த பிவிசி மெட்டாவை உங்க விவசாய நிலத்துல விதைப்பீங்க. அது 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிவிசி மெட்டாவா கிடைக்கும். அந்த இடத்துல யூஎஸ்டிடி வேல்யூல கிடைக்கும். இதுல போட்டிருக்கு பாருங்க, ஸ்டார்ட் டோக்கன் ஃபார்மிங். டு ஸ்டார்ட் டோக்கன் ஃபார்மிங் இட்ஸ் நெசசரி டு பி எ சீட் பார்ட்னர். நீங்க டோக்கன் ஃபார்மிங் பண்ணணும்னா சீட் பார்ட்னரா இருக்கணும். ஒன்லி பிவிசி மெட்டா டோக்கன் இஸ் அக்செப்டட் ஃபார் டோக்கன் ஃபார்மிங். ஒன்லி பிவிசி மெட்டா மட்டும்தான். நீங்க எவ்வளவு கோடி ரூபாய் பணம் போட்டாலும் பிவிசி மெட்டா மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். பிவிசி மெட்டாவை மட்டும்தான் உள்ள கொண்டு போக முடியும். அப்போ உள்ள பிவிசி மெட்டாவை போச்சுன்னா கூட அது வெளியே வரும்பொழுதும் யூஎஸ்டிடி வேல்யூல வருமே தவிர அதை நீங்க ரெடீம் பண்ணா அது திரும்பவும் பிவிசி மெட்டாவா தான் உங்க கை கிடைக்கும். ஆக இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஃபார்மிங் பிளானிங் சொல்லும் பொழுது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா 10 ரூபா போட்டா 20 ரூபா வந்துடும், 1 லட்சம் போட்டா 2 லட்சம் வந்துடும் தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன் நான் சொல்லாதீங்க நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க 1 லட்சம் போட்டா 2 லட்சம் வரணும்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்பாங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து பிவிசி மெட்டா வாங்கி சொத்தா வச்சுக்கோங்க. 800 நாளா 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்தா கிடைக்கும். இந்த சொத்தை மாற்றக்கூடிய வழிமுறை, காசா மாற்றக்கூடிய வழிமுறை ஒண்ணு, சிஸ்டம் எக்ஸ்சேஞ்சில் விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா அவங்க எவ்வளவு கொடுக்கலாம் அவ்வளவு வித்துக்கலாம். இல்லையா உங்க குழுவை உருவாக்கி வித்துக்கலாம். இல்ல உங்க சப்போர்ட் லைன் அப்ளைன்ஸ் மத்த டீம் மூலியமா நீங்க வியாபாரம் பண்ணிக்கலாம். இது 3 வழியில ஆப்ஷன் முதல் நாளே நீங்க சொல்லிடுங்க. இல்ல அப்படின்னா சிஸ்டம் தன்னைத்தானே தன் வடிவத்தை மாத்திட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். இந்த இடத்த டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சுக்காம நீங்க மாத்தி சொல்லிட்டீங்கன்னா டெஃபினட்டா பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ்ல வளர்ச்சி குறையும். இன்னைக்கு 10 லட்சம் வந்துடும், வேற வழி இல்லை, அவங்க போட்டுதான் ஆகணும், அவங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா நிறைய பேர் நெகட்டிவ் ஆயிடுவாங்க. பிசினஸ் கொலாபரேஷன் ஆயிடும், தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னதான் சீடு ஃபண்டிங் அக்செப்டட் ஒன்லி யூஎஸ்டிடி, டோக்கன் ஃபார்மிங் அக்செப்டட் ஒன்லி பிவிசி மெட்டா. இந்த டிஃபரன்ஸ் வந்து நிறைய பேருக்கு புரியாம இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல உள்ள சூட்சமங்கள் தெரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீடு ஃபண்டிங் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ஸ்டாக்கிங் கேட்டகரியில வரும். உங்க அசட்டை உற்பத்தி பண்றது, அதிகரிக்கக்கூடிய இடம். இப்ப நாங்க எங்க டீமுக்கு என்ன எஜுகேட் பண்றோம் அப்படின்னா நீங்க எடுத்த உடனே சீட் ஃபண்டிங்ல 10 லட்சம் போடாதீங்க, டோக்கன் ஃபார்மிங்ல போடுங்க. டெய்லி 15% வந்துச்சு பாத்தீங்களா, அதை கொண்டு போய் அசட் சேர்த்தக்கூடிய இடத்த சேர்த்து வச்சு டோக்கன்ஸோட கவுண்டிங் அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி கொடுத்தோம்.
அது உங்க அசட்டை சேர்த்தக்கூடியது, உங்க அசட்டினுடைய எண்ணிக்கையை சேர்த்தக்கூடியது. டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிறது என்னங்க? டோக்கன் ஃபார்மிங் கிடைக்கக்கூடிய அந்த விளைச்சலை திருப்பவும் விளைவிச்சு அதன் மூலியமா எடுக்கக்கூடியது ஈல்டு ஃபார்மிங். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்கம் ஜெனரேஷன், இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடியது, ஜெனரேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடியது. சீடு ஃபண்டிங் அப்படிங்கிறது அசட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இடம். டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிறது உங்களோட தினசரி வருமானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த டிஃபரன்ஸையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க மக்களுக்கு நீங்க தெளிவா சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எனக்கு பிவிசி மெட்டாவோட பிடிச்ச மிக முக்கியமான காரணிகள்ல இந்த காரணியும் ஒரு காரணி. அது என்ன காரணி அப்படின்னு பாத்தீங்கன்னா சீடு ஃபண்டிங், டோக்கன் ஃபார்மிங், நாளைக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடிய டோக்கன் ஸ்டாக்கிங், இது மூணுமே பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறைய விடாம பேலன்ஸ் பண்ணிக்கும். ஸோ மற்ற நிறைய கிரிப்டோ கரன்சி வந்திருப்பாங்க, கொஞ்ச நாள் கடற்கரை ரேட் ஏறி இருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அட்ரஸே இல்லாம காணாம போயிருப்பாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கரன்சி தான் உயிரை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நிறைய கரன்சி நீங்க பாத்திருப்பீங்க, மார்க்கெட்ல கரன்சி இருக்கும், ஆனா அந்த கரன்சிக்கு மதிப்பு இல்லாம இருக்கும். மதிப்பு இல்லாத ஒரு பொருளை யாராவது வாங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. ஸோ இப்போ அந்த $0.67 ட்ரேட் ஆகிறதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா லிக்விடிட்டிங்கிறது பெரிய சப்ஜெக்ட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம வந்து ஒரு டீட்டெயிலா எடுக்க வேண்டிய ஒரு காலத்துல தான் இருக்கும். ஸோ நேரம் இல்லை. மற்றபடி பாத்தீங்கன்னா இன்னும் மக்களுக்கு புரிதல் கம்மியா இருக்கும். லிக்விடிட்டி விஷயத்தை நம்ம இன்னும் யாருக்குமே நம்ம கைட் பண்ணாம இருக்கோம். ஓகேங்களா? லிக்விடிட்டியில வந்து பேன்கேக் ஷாப்ல போயிட்டு தங்கிட்ட உள்ள பிவிசி மட்டை வச்சு எல்லாம் லிக்விடிட்டி நிறைய பேர் ஆட் பண்றது எல்லாம் ஓகே தான். பட் வாட் இஸ் லிக்விடிட்டி? ஒரு கரன்சிக்கு இந்த லிக்விடிட்டி சப்ளை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மற்ற கிரிப்டோ கரன்சி இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க எல்லாருமே 2 லட்சம் பேர் உள்ள இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 லட்சம் பேரும் குறைஞ்சபட்சம் 50 யூஎஸ்டி இருந்து 10 யூஎஸ்டி வரையும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா சீடு ஃபண்டிங் பண்ணிருப்பீங்க. இது எல்லாமே பணம். ஓகேங்களா? இந்த எல்லா பணமும் லிக்விடிட்டிங்கிற இடத்துல பேன்கேக் ஷாப்ல பிளஸ் காயின் மார்க்கெட் கேப்ல நம்ம போயிட்டு பிவிசி மெட்டா பிளஸ் யூஎஸ்டி அப்படின்னு போனீங்கன்னா லிக்விடிட்டின்னு காமிக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது காயின் மார்க்கெட் கேப்பு. இந்த காயின் மார்க்கெட் கேப்ல மேல போயிட்டு பிவிசி மெட்டா அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா பிவிசி யூஎஸ்டி கீழே காமிக்கிட்டு பாத்தீங்களா, அதை டச் பண்றேன். டச் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா இங்க போட்டுருக்கு பாருங்க டோட்டல் லிக்விடிட்டி. டோட்டல் லிக்விடிட்டி கீழே 0.63 கீழே போட்டுருக்கு பாருங்க. டோட்டல் லிக்விடிட்டினா 1.99 மில்லியன், கிட்டத்தட்ட 20 லட்சம், $19,90,000 வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கூடிய பணம் எல்லாம் சேர்ந்து இங்க லிக்விடிட்டியா இருக்கு. இந்த லிக்விடிட்டிங்கிறது ஜீரோவா மாறி போச்சு அப்படின்னா பிவிசி மெட்டாக்கு மதிப்பு இல்லாம போயிடும். இந்த லிக்விடிட்டிங்கிறது ஜீரோவா மாறாம மெயின்டைன் ஆகிறதுக்கு தான் அந்த சீடு ஃபண்டிங் உதவி பண்ணும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க 10 யூஎஸ்டி போட்டீங்கன்னா இங்க வந்து சேர்ந்துக்கும். நாளைக்கு இன்னொரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 யூஎஸ்டி சீடு ஃபண்டிங் பண்ணாலும் இங்க வந்து சேர்ந்துக்கும். இது இல்லாம எல்லா நாளும் புதுசா பிசினஸ் வராது அப்படிங்கிற சிஸ்டம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சீடு ஃபண்டிங்கிறது உங்க அசெட் சேர்த்த இடம். உங்கள் முதல் விதை, இப்போ ஒரு 10 விதையை நான் சீடு ஃபண்டிங்ல பண்ணேன்னா அந்த 10 விதை தான் கொண்டு போய் டோக்கன் ஃபார்மிங்ல விதைக்கிறேன். அப்ப என் கையில் உள்ள விதை டோக்கன் ஃபார்மிங் நடத்துக்குள்ள போயிடும். திருப்பி எனக்கு லாபம் வரும்போது அந்த விதையை கொண்டு என்ன பண்ணும், சீடு ஃபண்டிங்ல வைக்கணும். அப்படிங்கிறதுக்காக நீங்க டோக்கன் ஃபார்மிங்ல சம்பாதிக்கக்கூடிய லாபத்துல 15% என்ன பண்றாங்க, திரும்பவும் கொண்டு வந்து இங்க டோட்டல் லிக்விடிட்டில வைக்கிறாங்க. இங்க வைக்க 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 என்ன ஆகும்னா குறையாம வந்துட்டே இருக்கும். இது எப்படி குறையாம வரும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு டோக்கன் ஃபார்மிங்ல 1 லட்சம் ரூபா உள்ள கொடுக்குறீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபா 800 நாள்ல வந்துருது. திரும்பவும் அடுத்தது நீங்க சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா திருப்பவும் நீங்க என்ன பண்ணி ஆகணும், அந்த 1 லட்சம் ரூபா உள்ள கொடுத்தா தான் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். எனக்கு 1 லட்சம் கொடுத்தாச்சு, 2 லட்சம் வந்துருச்சு, எனக்கு இதுக்கு மேல தேவையில்லைன்னா விட்டுறலாம். ஆனா 1 லட்சம் கொடுத்து 2 லட்சம் சம்பாரிச்ச நபருக்கு என்ன பண்ணுவாரு, திருப்பவும் 1 லட்சம் கொடுத்து இன்னொரு லட்சம் சம்பாதிக்கலாம்னு நினைச்சு அவங்க திருப்பவும் அந்த ப்ராசஸ்குள்ள போகும் பொழுது திருப்பவும் 15% அவங்களுக்கு என்ன வருங்க, ஈல்டா கிடைக்கும். அது திரும்பவும் என்ன வரும்னா சீடு ஃபண்டிங்ல வரும். இது என்ன நடக்கும்னா லைஃப் லாங் ரொட்டீனா போகுமே தவிர இதுக்கு எண்டு பாயிண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு இடத்துக்கு எண்டு பாயிண்ட் அப்படின்னா அந்த பிசினஸ் இன்கம் நிற்கும். சீடு ஃபண்டிங்கும் டோக்கன் ஃபார்மிங்கும் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். டோக்கன் ஃபார்மிங் நீங்க எத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க ரெடீம் பண்றப்ப 15% எடுத்து வைப்பாங்க. நம்ம இடத்துல என்ன பண்ணாங்க, தினம் தினம் வரது ரெடீம் பண்ணாம ஒரு மாசத்துக்கு ஒரு மாதிரி ரெடீம் பண்ணி அப்படியே வித்து போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாசம் முழுசும் நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, டோக்கன் ஃபார்மிங் ரெடீம் பண்ணாம வச்சிருக்காங்க. அதனால சிஸ்டம் பார்த்துட்டு சீடு ஃபண்டிங்ல குறைவு வருது, லிக்விடிட்டி சப்ளை குறையுதுன்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, வரும்பொழுதே 15% எடுத்து வச்சுட்டாங்க. மீதி 85 நீங்க இன்னும் பண்ணீங்க, அது உங்க ப்ராப்பர்ட்டி. பட் இந்த 15 உங்க பேரை நாங்க எடுத்து வைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா 15% கொண்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்க வச்சுட்டாங்க. இப்போ அதை ஃபார்ம் வேல்யூ அப்படிங்கறத எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்ததா என்ன பண்ண போறதா சொல்லியிருக்காங்க, டோக்கன் ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். டோக்கன் ஸ்டாக்கிங் என்ன, அதுல நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது, என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் அதை பத்தி நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஸோ இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிற இடத்துல குறைவில்லாம மெயின்டைன் பண்ணுவாங்க.
திடீர்னு பாத்தீங்கன்னா 10,000 வெறும் 10,000 டாலர் தான் இருக்கும். 2-3 நாள்ல கழிச்சு பாத்தீங்கன்னா திருப்பி உடனே சேர்ந்துரும். இந்த லிக்விடிட்டி குறையாம மெயின்டைன் பண்றதுதான் எனக்கு பிவிசி மெட்டல்ல பிடிச்ச ஒரு விஷயம். நிறைய கரன்சி எடுத்துக்கங்க. சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு முன்னாடி போற வரையும் இந்த லிக்விடிட்டின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா அவங்களால எந்திரிக்கவே முடியாது. ஆனா நம்ம சிஸ்டம் மக்கள் உருவாக இந்த லிக்விடிட்டிங்கிற கேட்டகரிக்குள்ள சீடு ஃபண்டிங், டோக்கன் ஃபார்மிங்ல வரக்கூடிய 15%, பேர்ல்வின்ல கிடைச்ச டிபி மூலியமா டெய்லியும் 100 USDT மதிப்புள்ள பிவிசி மெட்டாவை கொண்டு போய் அங்க சேர்த்துறது. ஏன்னா பேர்ல்வின் நீங்க போட்டது எல்லாமே உங்களுக்கு பணம். அந்த பணத்துக்கு அவங்க பிவிசி மெட்டா கொண்டு போய் சீடு பண்ணியில சம்பாதிக்க வைக்கிறாங்க. 15% கொண்டு போய் சம்பாதிக்கிறத கொண்டு போய் வைக்கிறாங்க. நீங்க சீடு பண்ணியில சம்பாதிக்கிறத கொண்டு போய் வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த லிக்விடிட்டிங்கிற இடத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த லிக்விடிட்டி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே குறையாம மெயின்டைன் பண்றதுக்கு தான் இந்த சீடு ஃபண்டிங் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க எந்த பக்கம் போய் சுத்தி பார்த்தாலும் சீடு ஃபண்டிங்கும் டோக்கன் ஃபார்மிங்கும் பிவிசி மெட்டானுடைய பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பவருக்கு நமக்கு ஒரு உந்து சக்தியா கண்டிப்பா இருக்கும். ஸோ இது என்னைக்கு வந்து சென்ட்ரலைஸ்டு உள்ள போய் நானும் நீங்களும் வாங்கி வியாபாரம் பண்ணிக்கிறோம். உங்ககிட்ட உள்ள பிவிசி மெட்டாவை எங்கிட்ட விற்கிறது, என்கிட்ட உள்ளதை உங்ககிட்ட வைக்கிறது. இது எப்படி அப்படின்னா இப்ப நமக்கு தெரிஞ்சவங்களால நம்ம கை மாத்திக்கிறோம். ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு எக்ஸ்சேஞ்ச் மூலியமா நீங்க என்னைக்கு வியாபாரம் பண்றதுக்கு வரீங்களோ அது வரையும் இந்த மாதிரி ப்ராசஸ்க்குள்ள நம்ம போறதுதான் சேஃப் அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்த கட்டமா என்ன பண்றாங்கன்னா சீடு ஃபண்டிங்கும் குறைஞ்சிருச்சு, டோக்கன் ஃபார்மிங்கும் பெருசா போக மாட்டது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள பயன்படுத்தி டோக்கன் ஸ்டாக்கிங் அப்படிங்கறத கொண்டு வராங்க. இப்போ டோக்கன் ஸ்டாக்கிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 15% உங்க லாப காசு, டிபி இருந்து வர்றது உங்க லாப காசு, சீடு ஃபண்டிங்ல டோட்டல் ஸ்டாக்கிங்ல இருந்து அவைலபிள் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரெடீம் ஆகி உங்களுக்கு வந்து அவைலபிள் நிக்கிறதும் உங்க லாப காசு. இந்த மூணுமே உங்க லாபம் சம்பந்தப்பட்டது. முதல்ல நீங்க போட்டது உங்க முதல், ஓகேங்களா? அந்த முதல்ல நீங்க உற்பத்தி பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த மூணுமே இப்போ டோக்கன் ஃபார்மிங்ல நீங்க லாபத்துல 15%, பேர்ல்வினோட டிபில ஏற்கனவே டிபி வச்சு நீங்க சம்பாரிச்ச லாப சதவீதம், டோக்கன் ஸ்டாக்கிங்ல இருந்து டெய்லி 0.25% ரிலீஸ் ஆகி அவைலபிள் இருக்கிறதும் உங்க லாபம். இது மூணும் அசல் பணம். இந்த மூணையும் கொண்டு போய் டோக்கன் ஸ்டாக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் சிஸ்டம் கொடுக்குறப்போ நீங்க பிக்சட் டெபாசிட் மாதிரி உங்க டோக்கனை அங்க ஸ்டாக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு ஸ்டாக் பண்றீங்களோ, எவ்வளவு நாளைக்கு ஸ்டாக் பண்றீங்களோ, எவ்வளவு பர்சன்டேஜ் டாலரன்ஸ்ல நீங்க ஸ்டாக் பண்றீங்களோ அவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். இதன் மூலியமா உங்க அசெட், இப்போ எல்லா பேங்க்கும் பிக்சட் டெபாசிட்ல வரக்கூடிய பணத்தை வச்சு பெரிய ப்ராசஸ் பண்றாங்க. அதே போல நீங்க சம்பாதிச்ச லாபத்தை பயன்படுத்தி ஸ்டாக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமா உங்களுக்கு ஈல்டு கிடைச்சி அந்த ஃபண்ட் உள்ளே ரொட்டேட் ஆகுறப்போ இந்த லிக்விடிட்டி மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும், மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அப்போ உங்க பிவிசி மெட்டாவோட வேலை கண்டிப்பா கூடும். அந்த இடத்த நோக்கி நகரணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் நீங்க பண்ணணும். இது எவ்வளவு பேருக்கு கரெக்டா கேட்ச் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. வரும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் லீடர்ஸ். அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க சீடு ஃபண்டிங் பேஜுக்குள்ள போய் நீங்க உதாரணத்துக்கு ஒரு 0.25% வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100 பிவிசி மெட்டா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா 0.25%னா உங்களுக்கு என்ன வருங்க, ஒரு நாளைக்கு ஒரு பிவிசி மெட்டா உங்களுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அந்த ஒரு பிவிசி மெட்டா உங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கும். ஆனா இப்ப நீங்க போய் பார்த்தா ஒரு பிவிசி மெட்டா ரிலீஸ் ஆகாது. அந்த ஒரு பிவிசி மெட்டாவுக்கு 5% பிவிசி மெட்டா என்ன பண்ணுவோம்னா பிளாக் செயின் ஃபீஸா பிவிசி மெட்டாவில மைனஸ் பண்ணிட்டு மீதி பிவிசி மெட்டாவை தான் உங்களுக்கு ஸ்டாக்கிங் கொடுப்பாங்க. நீங்க எல்லாரும் சீட் ஃபண்டிங் ஓபன் பண்ணுங்க. உங்க சீட் ஃபண்டிங்ல உங்களுக்கு டெய்லி ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த பேஜ் எடுத்து பாருங்க. 5% பிளாக் செயின் ஃபீஸா எடுப்பாங்க. ஸோ இது எதை காமிக்குது அப்படின்னா பிளாக் செயினுக்குள்ள பிவிசி மெட்டனுடைய பயன்பாடுகளை கொண்டு போறதுக்கு தேவையான அப்டேட். இது நியர் தன் ஒரு 1.5 மாசமா இது உள்ள போயிட்டு இருக்கு. நீங்க எல்லா வாலெட்லையும் நீங்க எடுத்து வச்சு பாருங்க, இந்த ப்ராசஸ் இருக்கும். இது ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேஷன். இது உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிவிசி மெட்டல் ரிலீஸ் ஆயிருந்தா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன். இது உங்க வாலெட்டை ஒவ்வொருத்தரும் நீங்க ஓபன் பண்ணி சீடு ஃபண்டிங் பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகக்கூடியதுல 5% மைனஸ் ஆகி தான் உங்களுக்கு மீதி பிவிசி மெட்டா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாலெட்ல ஸ்டாக்கிங் கேட்டகரிக்குள்ள வரும். ஸோ இதை நீங்க தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொதுவா ஒரு ஒரு கரன்சியை வந்து நாங்க எங்க டீமுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான காரணங்கள் இதுதான், ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா பிவிசி மெட்டாங்க ஒரு விஷயத்த வச்சுக்கோங்க. இதுல போட்டுருக்கு பாருங்க, மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ். பிவிசி மெட்டோட ஸ்பெஷல்ஸ்ல நாங்க என்ன சொல்றோம், நம்ம டீமுக்கு என்ன எஜுகேட் பண்றோம்னா மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2015 இருந்து 2022 வரையும் நியர் தான் பாத்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் மார்க்கெட்டை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஒரு பிசினஸ் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி நாங்க வந்து 7 வருஷமா என்ன பண்ணிருக்கோம், கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நாங்க சொல்றோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 2015 இருந்து 2022 வரையும்
ஒரு 85 லட்சம் மக்களை உருவாக்கின ஒரு கம்யூனிட்டி ஒரு ஸ்ட்ரென்த்துக்குள்ள இதெல்லாம் ஒரு கரன்சி வந்து வளர்ச்சி அடையினா இதெல்லாம் தேவை அடிப்படை காரணிகள் சொல்லி நாங்க வந்து எங்க டீமுக்கு எஜுகேட் பண்றோம். 2015 இருந்து 2022 வரையும் பாத்தீங்கன்னா கோல்வின் பிளான் வரையும் 85 லட்சம் பேர் உள்ள இருந்தாங்க. இதுல பிவிசி மெட்டா மக்கள் கம்மியாக இருந்தாலும் நம்மளால எப்ப நினைச்சாலும் 85 லட்சம் பேரையும் உள்ள கொண்டுறதுக்கு நம்ம கிட்ட சோர்ஸ் இருக்கு, மீன்ஸ் நம்ம சிஸ்டத்துல சோர்ஸ் இருக்குங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரன்சி போகக்கூடிய டெக்னாலஜி என்ன அப்படின்னா ஃபியூச்சர் டெக்னாலஜி. இன்னைக்கு அடுத்த உலகம் எந்த உலகம் அப்படின்னா நிஜ உலகத்தை நிழல் உலகத்தை நிஜ உலகமா பார்க்கக்கூடியது. நிழல் உலகம்னு சொல்லுவாங்க இல்லையா, கற்பனை உலகம் அப்படிங்கிறது ரியல் உலகமா உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய டெக்னாலஜி தான் இந்த உலகத்துல அடுத்தது வரக்கூடிய டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி. அடுத்தது மக்கள், குழந்தைகள், பசங்க எல்லாருமே எனர்ஜியா போகக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேமிங் சொல்லுவாங்க, அந்த டெக்னாலஜி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலைசேஷன். நிறைய கரன்சி வந்து அசட் செட்டல இருக்கும், நிறைய கரன்சி வந்து யூட்டிலைசேஷன்ல இருக்கும். நம்ம பிவிசி மெட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க யூட்டிலைஸ் பண்ணக்கூடியது, பயன்பாட்டுக்குள்ள கொண்டு போகக்கூடியது. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் பயன்படுத்துவாங்கன்னு யூட்டிலைசேஷன் டெக்னாலஜிலையும். என்எஃப்டி மார்க்கெட் வந்து மிகப்பெரிய மார்க்கெட். நான் ஃபஞ்சபிள் டோக்கன் மார்க்கெட்ல தான் நம்ம விதைக்க போறோம். நம்ம விதைய நம்ம பிவிசி மெட்டாவை யூஸ் கேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் என்எஃப்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எங்க மக்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு பிசினஸ் வளருதுன்னா அதை எடுத்த கௌதம் செய்யாம டெக்னாலஜி எந்த டெக்னாலஜிக்குள்ள போக போகுது, இதுக்குள்ள எவ்வளவு பேர் மக்கள் இருக்கிறாங்க, இவங்களுடைய பேக்ரவுண்ட் ஒர்க் என்ன, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்க நம்பிக்கை தன்மை கொடுக்கணும். அவங்க கேட்பாங்க எப்பப்பா வந்துச்சுன்னா நாங்க 2022 பிவிசி மெட்டா வந்தோம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. 2015 இருந்து நாங்க வந்தோம், என்னென்ன மாதிரி உருமாறி இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லணும். பேர்வின் மூலியமா 85 லட்சம் மக்கள் எங்ககிட்ட இருக்கிறாங்க. இதுல இப்ப 2 லட்சம் பேர் வந்துருக்காங்க. சிஸ்டம் நினைச்சா சில ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணா 85 லட்சம் மக்கள் உள்ள வந்துருவாங்க. அதுக்கான ஆப்ஷனும் சிஸ்டம் கையில் இருக்குங்கிற ஒரு பாயிண்ட்டையும் நீங்க அவங்க கிட்ட சொல்லணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் ரன் ஆகக்கூடிய டெக்னாலஜி வந்து எந்த டெக்னாலஜி, ஃபியூச்சர் டெக்னாலஜி. மக்கள் இதுக்குள்ளதான் போய் ஆகணும், வேற வழியே இல்லைங்கிற டெக்னாலஜி நீங்க கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் செயின். இன்னைக்கு உலகத்தினுடைய நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சு டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்ல 57% வந்து பாத்தீங்கன்னா அடைச்சிருக்கக்கூடிய ஹோல்டு பண்ணிருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க், பிளாக் செயின் நெட்வொர்க் என்னன்னா பிஎன்பி நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் செயின் வந்து நாங்க யூஸ் பண்றோம். அதாவது சாதாரண பிளாக் செயினை நாங்க யூஸ் பண்ணல, ஒரு டம்மியான பிளாக் செயினை யூஸ் பண்ணல. 57 ஒரு உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய் உள்ள இருக்குன்னா 57 லட்சம் ரூபாய ஹோல்டு பண்ணிருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க், அந்த பிளாக் செயின் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பிஎன்பி நெட்வொர்க் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லலாம். அடுத்தது ஸ்டாண்டர்டு குவாலிட்டியில தான் நாங்க ப்ராசஸ் பண்றோம். ஸ்டாண்டர்டு குவாலிட்டினா நம்ம கடந்து வந்த பாதையை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனையோ ஒரு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாலெட்டையோ உருவாக்கி நாங்க பிசினஸ் பண்ணல. ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கி அந்த அப்ளிகேஷனுக்குள்ள வாங்க, இவ்வளவு பணம் போடுங்க, அவ்வளவு பணம் போடுங்க, அவ்வளவு நெட்வொர்க் இருக்கு, அவ்வளவு பிளாக் செயின் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை பணம் போட வச்சா நாளைக்கு அந்த அப்ளிகேஷன் காணாம போச்சுன்னா உங்க மொத்த பணமும் காணாம போயிடும். அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம்னா அப்ளிகேஷன் வடிவில் வராம பொதுவான சந்தைக்குள்ள எங்க பொருளை கொண்டு வந்துட்டோம். ட்ரஸ்ட் வாலெட்டை நான் நினைச்சாலும் நீங்க நினைச்சாலும் அழிக்க முடியாது. மெட்டாமாஸ் வாலெட்டை நான் நினைச்சாலும் நீங்க நினைச்சாலும் அழிக்க முடியாது. யூனிசெஃப் வாலெட்டை நான் நினைச்சாலும், பிட்கெட் வாலெட்டை, சேஃப்வால் வாலெட்டை, இது எதையுமே நான் நினைச்சாலும் நீங்க நினைச்சாலும் அழிக்க முடியாது. காயின் மார்க்கெட் கேப்பையும் அழிக்க முடியாது. எல்லாமே பொதுவான சந்தை. நம்ம ப்ராடக்டை லான்ச் பண்ணனதே பொதுவான சந்தைக்குள்ளதான் லான்ச் பண்ணியிருக்கோம். பொதுவான மக்கள் கூட இடத்தான் லான்ச் பண்ணியிருக்கோம். நாங்க தனியா ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கி அதுக்குள்ள நீங்களாம் வாங்க அப்படின்றத, நாளைக்கு டேனியல் ஜான்சன் காணாம போயிட்டாருன்னா அந்த கம்பெனியை காணாம போயிடும் அப்படிங்கிற ஒரு வேலை இங்க இல்ல அப்படிங்கிறத நீங்க பக்காவா உங்களுக்கு புரிய வைக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எடுத்த உடனே சென்ட்ரலைஸ்டுக்கு போகாம டீசென்ட்ரலைஸ்ட்ல நாங்க ஏன் போறோம்னா கிரிப்டோ அப்படிங்கிறதுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு பினான்ஸ். அதாவது மூன்றாவது நபருடைய தலையீடு ஒண்ணு இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் பியூர் கிரிப்டோ, பியூர் பிளாக் செயின். நாங்க எடுத்தோன்னே பியூர் பிளாக் செயின், பியூர் கிரிப்டோ டெக்னாலஜிகளை வந்து எங்க சொத்தை டெவலப் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு கிரிப்டோ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கும் எங்க சிஸ்டத்துக்கும் என்ன இணக்கமாயி நாங்க சென்ட்ரலைஸ்டுக்கு மாறணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு நாங்க மாறிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இப்போ நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஆல் டெக்ஸ் சொல்லக்கூடிய டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச், அடுத்து டெஃபி வாலெட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள நாங்க லான்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்க நிறைய டீசென்ட்ரலைஸ்டு வாலெட்டை நீங்க அவங்ககிட்ட ப்ரூஃபா நீங்க கொடுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ் கேட்டகரியும் அதான் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணா ப்ராஜெக்ட்ஸ், அதாவது என்ன பண்ண போறோம்னா நம்ம ப்ராஜெக்ட்ஸை பத்தி பேச போறோம். இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பணக்காரனை மேலும் பணக்காரர் ஆகிறதுக்காக எங்க கிரிப்டோ பயன்படாதுங்க. எங்க கிரிப்டோ என்னன்னா நடுத்தர மக்கள் யாரெல்லாம் தினமும் 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களோ அவங்க கிரிப்டோ மார்க்கெட்டுகளை வந்து அவங்களுடைய பயன்பாடுகளை கிரிப்டோ மூலியமா செலவு வரவு பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நாங்க வரப்போறோம்.
என்எஃப்டில வரப்போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் பினான்சியல் பிசினஸ் செக்டாருக்குள்ள நாங்க வரப்போறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்க தெளிவா சொல்லலாம். பியூரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 பக்கம் கொண்ட ஒயிட் பேப்பர் இருக்கு. அந்த ஒயிட் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிளியர் அண்ட் ஃபியூச்சர் பிளானிங் என்னென்ன இருக்குங்கிறத நாங்க பயன் பண்ணி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிவிசி மெட்டால 6 டிஜிட் பின் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் செக்யூரிட்டி. இப்ப மத்தவங்களுக்குள்ள நீங்க டைரக்டா உள்ள போனீங்கன்னா உள்ள போய் நீங்க பாட்டு ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஆனா பிவிசி மெட்டாவை நீங்க போகணும்னா உங்களுக்கு 6 டிஜிட் பின்னு போட்டு அடிஷனல் லேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது டோக்கன் ஃபார்மிங்களுடைய ஃப்ளோ சார்ட், அதாவது பிடிஎஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா பிவிசி மெட்டா 0% லாஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சிஸ்டம் 0% லாஸ் அப்படிங்கிற ஒரு கேரண்டியை வந்து கொடுக்கறது உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லி நீங்க அந்த பிடிஎஃப் எடுத்து காமிச்சு அவங்களுக்கு தெளிவா புரிய வைக்கலாம். டோக்கன் ஃபார்மிங் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு போட்ட பணம் லாபமாக மட்டுமே வருமே தவிர நஷ்டமாக வராதுங்கிற ஒரு விஷயத்த நீங்க தெளிவா சொல்லி நீங்க புரிய வைக்கலாம். அது மட்டும் இல்லாம பிவிசி மெட்டோட இன்கம் பிளான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற யாருனாலையுமே டிசைன் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிளான்ல மிகைப்படுத்தப்பட்ட பணம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு ரியலா என்ன பர்சன்டேஜ் என்ன வேல்யூ கிடைக்குமோ அந்த டைமிங்ல அந்த டேட்ல அந்த டியூரேஷன்ல பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து சேர்ற மாதிரி ஒரு பிளான் வந்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க கொண்டு கொடுக்கலாம். அடுத்தது நம்ம கிட்ட வந்து லிக்விடிட்டி சப்ளைக்காக டிபி விஷயங்கள் மீன்ஸ் பாத்தீங்கன்னா அசட் சீட் ஃபண்டிங் பிளஸ் டிபி விஷயங்கள் டோக்கன் ஃபார்மிங் விஷயங்கள் இருக்குங்கிறத நீங்க தெளிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இந்த 16 பாயிண்ட்ஸும் நீங்க பிவிசி மெட்டா விட்டுட்டு வேற கரன்சியில் இருக்கான்னு வெரிஃபை பண்ண சொல்லுங்க. அது இருந்துச்சுன்னா நீங்க அந்த கரன்சி பண்ண சொல்லுங்க. 99% கரன்சிக்கு இந்த விஷயங்கள் இருக்காது. பட் இந்த 16 பாயிண்ட்டும் நம்ம பிவிசி மெட்டால இருக்குது. அதனாலதான் நாங்க பிவிசி மெட்டா நாங்க பண்றோம், உங்களுக்கு பண்ணித்தர சொல்லி சொல்றோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க அவங்க கிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லான வழியா உங்களுக்கு இருக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது வந்து நம்ம உங்களுக்கு ஓவராலா நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தனியா நம்ம ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிறோம். அதாவது பிவிசி மெட்டால வந்து பாத்தீங்கன்னா 2 கேட்டகரி ஆஃப் ப்ராசஸ் இருக்கு. ஈக்விட்டி ஸ்டாக்னு சொல்லுவாங்க, கன்வெர்டிபிள் நோட் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது 2 கேட்டகரிக்குள்ளதான் நீங்க சீடு ஃபண்டிங்ல வரக்கூடிய இந்த ப்ராசஸ், டோக்கன் ஃபார்மிங்ல வரக்கூடிய ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இயங்குது. இதுல ஈக்விட்டி ஸ்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா போட்டிருக்கு பாருங்க. டோக்கனை செய்யப்பட்ட ஈக்விட்டி என்பது பிளாக் செயின் நெட்வொர்க்கில் டிஜிட்டல் டோக்கன்களை பயன்படுத்தி நிறுவனம் அல்லது நிறுவனத்தில் உள்ள உரிமைகளை குறிக்கிறது. வேறு வார்த்தைகள் கூறினால் என்னன்னா இது ஒரு நிறுவனத்தின் பங்குகள் போன்ற பாரம்பரிய பங்குகளை கிரிப்டோவாக மாற்றுகிறது. இது ஒரு பிளாக் செயின் தளத்தில் வாங்கலாம், விற்கலாம் மற்றும் வர்த்தகம் செய்யலாம். அதாவது நீங்க என்ன சொல்ல வருதுன்னா ஈக்விட்டி ஸ்டாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க சீடு ஃபண்டிங்ல அவங்க ஒரு சொத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த சொத்தை நீங்க வாங்கி அந்த கம்பெனில அந்த பிளாக் செயின்ல நீங்க ஒரு பங்குதாரரா மாறுறீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய பணத்திற்கு பங்கா அவங்க என்ன பண்றாங்கன்னா பிவிசி மெட்டாங்க கிரிப்டோவா கொடுக்குறாங்க. இப்ப நீங்க வேற கம்பெனில ஷேர் மார்க்கெட்லாம் போயிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனி ஷேரை வாங்கிப்பீங்க. திரும்ப நீங்க விற்கிறப்போ அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ எவ்வளவு இருக்கோ நீங்க வித்தீங்கன்னா அந்த பணம் திருப்பி உங்களுக்கு வந்துடும். பாத்தீங்களா? அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்டுக்கு பதிலாக இங்க என்ன வரும், ஷேருக்கு பதிலாக இங்க என்ன வரும்னா கரன்சி வரும். இந்த கரன்சி நீங்க வாங்குறதுனால இது ஒரு பங்குதாரரா நீங்க மாறிடுவீங்க. நாளைக்கு லாபமா இருக்கும் பொழுது நீங்க விற்கிறப்போ இது உங்களுக்கு லாபமா வந்து சேர்ந்துடும். இது வந்து ஈக்விட்டி ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அடுத்தது கன்வெர்டிபிள் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வகையான பாண்டுன்னு சொல்லுவாங்க. அது கோல்டு பாண்டு அந்த மாதிரி ஒரு வகையான பாண்டு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த கேட்டகரிக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாம ப்ராசஸ் பண்ண போறோங்க. இது வந்து டீடைல்டு ப்ராஜெக்ட். நான் உங்களுக்கு என்ன இருக்குங்கிறத பத்தினா அடுத்த செஷன்ல நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு போட்டிருக்கு சீடு பண்ணீங்க டைரக்ட் டோக்கன் ஸ்டாக்கிங் மினிமம் 100 யூஎஸ்டி. எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குங்க, 50% நமக்கு கிடைக்கும் 100 யூஎஸ்டி இருந்தா. டோக்கன் ஃபார்மிங் வந்து மினிமம் 50 யூஎஸ்டி போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா 100% ரிவார்டு. நம்ம எவ்வளவு போட்டாலும் அது அப்படியே 200 மடங்கு நமக்கு கிடைக்கும். பல விதமான முறைகளின் மூலம் பிவிசி மெட்டா டோக்கனை உற்பத்தி செய்து கொள்ளும் வசதி. அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன வகையில உற்பத்தி செய்ய முடியும்னா செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிக்கலாம், வரதை ரீஃபார்மிங் பண்ணிக்கலாம், ரெஃபரல் ரிவார்டு 1ல இருந்து 20 லெவல்ஸ் நம்ம கொண்டு வரலாம். ரிவார்டு வந்து ஸ்பீடு கிரைட்டீரியா மூலியமா நீங்க என்ன பண்ணலாம், வருமானத்தை வேகமா 0.25% இருந்து 1.25 வரையும் நீங்க கொண்டு வந்துக்கலாம். ரிவார்டு லிமிட் கிரைட்டீரியா 200% 400, இன் ஃபியூச்சர்ல 500ஆவும் மாறப்போகுது. இதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டம் என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ண போறாங்க. ஸோ உங்க வருமானத்தை 200% 500% மாத்திக்க முடியும். டோக்கன் ஃபார்மிங்கில் பெறக்கூடிய ரிவார்ட்ஸில் 85% உடனடியாகவும் 15% ஆட்டோ ஸ்டாக்கிங் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா டோக்கனை அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சிஸ்டம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பிவிசி மெட்டாவில் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்குங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டிங் பிளானை தாண்டி
பிவிசி மட்டும் ஸ்பெஷல்ஸா நீங்க மக்கள்கிட்ட பேசணும். நார்மலா மார்க்கெட்டிங்கே பேசினா ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ இதனுடைய குவாலிட்டிஸ் நீங்க வச்சு பேசுனீங்கன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்தது வெள்ளிக்கிழமை நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பிவிசி மாட்டோட முக்கியத்துவத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம ரெகுலரா பேசுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து 7 மணிக்கு மீட்டிங் நடக்கும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இவ்வளவு நேரம் உள்ள கவனிச்சவங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த செஷன் நான் நிறைவு செய்யறேன். தேங்க்யூ டு ஆல். அருமை அருமை, ரொம்ப அற்புதமா நம்மளுடைய ட்ரைனர் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கான